சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாள்களாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய விஷயமாக போயிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்பட கலைஞர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற ஒரு சொல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில அமைப்பினரையும் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளையும் மிகுந்த உணர்ச்சி வெள்ளத்துக்கு உள்ள தள்ளிடுச்சு. இந்த வார்த்தையை தொடர்ந்து கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று சொன்னதை தொடர்ந்து அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற நேரங்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இந்த நேரத்தில் எதுவும் பிரச்சனை ஏற்படலை. ஓரளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க. அரசியலுக்காக அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நடிகர் கமலஹாசனுக்கு எதிரான சில போராட்ட யுக்திகளை தொடர்ந்து ஏவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கமலஹாசன் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு செய்தியை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி ஆர்வலர்கள், மொழி ஆய்வாளர்கள், மொழியியல் வல்லுநர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய ஆய்வு முறையும் வேறு. இன்னொன்று அரசியல்வாதிகளுடைய அறிக்கைகளும் செயல்பாடுகளும் முற்றிலும் மாறுபட்டது. இன்னொன்று திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள், அதிலும் குறிப்பாக கமலஹாசன் மெத்த பிடித்த ஒரு கலைஞர். பட்டப்படிப்பு அவர் படிக்கிறாரோ இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் பல நூல்களையும் பல வரலாறுகளையும் கற்றுணர்ந்த ஒரு கலைஞன். அந்த வகையில் அவர் உலகத்தினுடைய பல்வேறு ஆய்வாளர்கள், கால்டுவெல் உள்ளிட்ட பல ஆய்வாளர்கள் எழுதியிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அந்த செய்தி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழியியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. தமிழ் மூத்த மொழி, செம்மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் ஆதாரமான மொழி அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. அதை கார்டுவெல் அவர்கள் மிகச்சரியாக உலக மொழியியல் வல்லுநர்கள் மத்தியிலையும் பல பல்கலைக்கழகங்களையும் எடுத்து விரிவாக சொன்னதனுடைய விளைவாக தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு காரணமாக அமைந்திருந்தது. அந்த வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழியியல் வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி தமிழ் தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, உலகத்தினுடைய மூத்த மொழி. தமிழிலிருந்து பல சொற்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு, வெவ்வேறு கண்டங்களுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. இதை அவர் ஒரு பொது பார்வையில் நாமும் நீங்களும் கன்னடமும் தமிழும் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற ஒரு பாசத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காரு. இது மொழி வெறியின் அடிப்படையில் சொன்னதல்ல, அல்லது ஒரு துவேஷத்தினுடைய அடிப்படையில் சொன்னதல்ல. கன்னடம் தாழ்ந்தது, கன்னடம் தரமற்றது அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் சொன்னதல்ல. நாமும் நீங்களும் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கிகள், ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உள்ளூர் அரசியலுக்காக சிலர் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை ஊடகங்களும் ஒளிபரப்பிட்டு இருக்காது. தவிர்க்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஊடகங்கள் மூலமாக தான் வரும். அந்த வகையில் இந்த பிரச்சனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் பேசப்படுகிறது. ஆனால் கமலஹாசன் அதில் மிக தெளிவாக இருக்கார். கர்நாடகாவினுடைய மூத்த கலைஞர் சிவராஜ்குமார் அவர்களும் அதை ஏற்றிருக்கார். கமலனுடைய கூற்று சரியானது, அவர் ஒரு பாசத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்த்துக்கணும். கடவுளையும் நம்முடைய பெற்றோர்களையும் முன்னோர்களையும் சில தலைவர்களையும் கூட நம் உரிமையின் அடிப்படையில் அன்பின் வெளிப்பாடாக பன்மையில் சொல்ல வேண்டிய சொற்களை கூட ஒருமையில் சொல்லி நம்ம கூப்பிடுறது இன்றைக்கு வழக்கத்தில் இருக்குது. அதை நம்ம அன்பாக தான் பார்க்கணுமே தவிர வேறு நோக்கத்தில் பார்க்க தேவையில்லை. கலைஞன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன், கலைஞன் இனங்களுக்கு அப்பாற்பட்டவன், கலைஞன் கண்டங்களுக்கு அப்பாற்பட்டவன், கலைஞன் ஒரு நிகரற்ற உலகம் முழுவதும் பறைந்திருக்கின்ற ரசிகர்களுக்கான ஒரு கலைஞனாக நம்ம அவரை பார்க்கணும். அவர் ஒரு எல்லைக்குள், ஒரு மொழிக்குள், ஒரு இனத்துக்குள் அடையாளப்படுத்தி அவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதுபோல தான் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை நம்ம வழி நடத்துகிறோம், ஏற்றுக்கிறோம். அவர் சொல்கிறது சரியாக இருக்குது. அந்த வகையில் அவர் ஒரு மாநிலத்தினுடைய அடையாளமாக, ஒரு மொழியினுடைய அடையாளமாக பார்க்க வேண்டியதில்லை. கலைஞர் என்பவர்கள் அனைத்தையும் கடந்தவர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா கமலஹாசனை போன்றிருக்கிற கலைஞர்கள் எல்லாத்திலும் பக்குவப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் கமலஹாசன் சொன்னதை தயவு செய்து கர்நாடகாவில் இருக்கிற கன்னட மொழி பற்றாளர்கள் மற்றும் கன்னட அரசியல் அமைப்பை சேர்ந்தவங்க யாருமே அதை நீங்கள் கன்னடத்தை சிறுமைப்படுத்துறதுக்காக சொன்னது அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் எடுத்துக்க வேணாம். அவர் நாம் எல்லாமே ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரு. மூத்த மொழி தமிழ் மொழி, தமிழ் மொழியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கன்னடம், அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தெலுங்கு, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மலையாளம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கால்டுவெல் சொன்னது தான். அதைத்தான் கமலும் சொல்லியிருக்காரு. நீங்கள் உண்மையிலேயே கன்னடம் முதல்ல வந்ததா, தமிழ் முதல்ல வந்ததா, மலையாளம் வந்ததா, இது எப்படியெல்லாம் உருவானதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை படித்து பாருங்கள். கர்நாடகாவில் அந்த நூல்
கன்னட மொழியில் அச்சிடப்படவில்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே கூட நீண்ட காலத்துக்கு பிறகு சமீபத்தில் தான் அச்சாக்கப்பட்டது. அந்த நூலை கன்னடத்தில் அச்சாக்க சொல்லி கன்னட மொழி கலைஞர்கள் எல்லாமே, கன்னட மொழி ஆர்வலர் எல்லாமே படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய பல செய்திகள் அது இருக்குது. அது நம்முடைய வாழ்வியல் வரலாறுகள் எல்லாமே அந்த நூலில் இருக்குது. அதை நீங்கள் அவசியம் படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த செய்திக்கு இடையில் நான் இன்னொரு செய்தியை சொல்லணும். கர்நாடகாவில் கன்னட மக்கள் எந்த அளவுக்கு கன்னடத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறதை பற்றி கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு செய்தி. நான் எழுதி வெளியிட்டிருந்த வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 3ஆம் தொகுதி நூலில் அந்த செய்தியை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் சொல்லியிருப்பேன். கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் சந்தன கடத்தல் வீரப்பனால் கடத்தி சிறை வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில், அதாவது 2000ஆவது ஆண்டு ஜூலை மாதம் 10, 11, 12 தேதிகளில் நான் முதன்முறையாக கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் வீரப்பனால் கடத்தப்பட்டு தாளவாடி காட்டு பகுதியில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் நான் அவரை சந்தித்து 2 இரவுகள் 3 பகல் அவரோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த சூழலில் நான் இயல்பாக தமிழில் பேசுகிறத பார்த்துட்டு என்னோடு நடிகர் ராஜ்குமார் அவர்கள், அதாவது கர்நாடக மக்களினுடைய கன்னட திரைப்பட ரசிகர்களுடைய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டத்தில் இருந்தவர். அந்த நிலைப்பாட்டில் அவர் தன்னை நிலைப்படுத்தி வச்சிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் எங்கூட பேசிகிட்டு இருந்தார். முழுக்க முழுக்க நான் எந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறனோ அதே அளவில் அவரும் தமிழ் பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்தவங்க கன்னடத்தில் பேசுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னோட இவ்வளோ இயல்பாக தமிழ் பேசுகிறீங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கும்போது, நான் பிறந்த ஊர் வேண்டுமானால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் கொள்ளையாளுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான் நான் பிறந்த ஊர். அங்கிருந்த குப்பி வீரன் நான் நாடக கம்பெனியில் நடித்து நான் பெங்களூருக்கு போய் திரைப்பட கலைஞராக மாறிட்டேன். ஆனால் என்னுடைய தாய் வீடு தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டகாஜனூர். இங்கே தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். அம்மா வழியில் வந்த தாத்தா மேலே தான் நான் பாசமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 10, 11 வயசு வரைக்கும் நான் இந்த ஊரில் வளர்ந்தவன். இங்கே இருக்கிறவங்க தமிழ் கன்னடம் 2 பேசுவாங்க. அந்த அடிப்படையில் நான் தமிழ் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் எனக்கு தமிழ் படிக்கவும் தெரியும். அதுக்கு பிறகு திரைப்படத்துறைக்காக நான் நாடகத்துறையில் புகுந்து கர்நாடகாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடிகராக வந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில், அதாவது 1985க்கு முந்தைய காலகட்டங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் அனைத்துக்குமான திரைப்பட படப்பிடிப்பு அரங்குகளும், அதுக்கான அந்த ஃபிலிம் டெவலப் பண்ணக்கூடியது, ஆடியோ டப்பிங் தேட்ரு, இந்த மாதிரி எல்லா தொழில்நுட்பமுமே சென்னையில் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பெங்களூரில் எந்த வசதியும் கிடையாது. ஹைதராபாத்லேயும் கூட அந்த மாதிரியான வசதிகள் கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த பகுதிகளில் திரைப்பட படப்பிடிப்புக்கான ஸ்டுடியோக்கள் உருவாக்கப்பட்டது. அதனால் நாங்கள் 85ஆம் ஆண்டு வரைக்கும் சென்னை ட்ரஸ்ட்புரத்தில் சொந்தமாக வீடு எடுத்து அந்த வீட்டில் நாங்கள் வச்சுக்கிட்டு அங்கே தான் படப்பிடிப்பு மற்றும் ஒளிப்பதிவு, ப்ராசஸிங், டெவலப்பிங் வேலைகள் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் எனக்கு தமிழ் மிக மிக எளிமையாக தெரியும். நான் எல்லாரோடவும் தமிழில் தான் பேசுவேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். இப்படியே நாங்கள் தொடர்ந்து பல நேரங்கள் பேசிட்டு போகும்போது அந்த காலகட்டத்தில் சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் இருந்த ட்ரஸ்ட்புரத்துலேருந்து வடபழனிக்கு எப்படி போவார், வடபழனி ஸ்டுடியோக்கள்லேருந்து இங்கே எப்படி வருவார், விமான நிலையத்துக்கு எப்படி போவோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விடிய நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். உங்கள் ஊரில் பஸ்ஸுக்கு என்ன பெயர் இப்போ அழைக்கிறீங்கன்னா, கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா பஸ், லாரி, காரி இப்படிங்கிற பொதுவான ஆங்கில சொல்லை தான் பயன்படுத்துவோம். அங்கே தமிழில் பஸ்ஸுக்கு என்ன சொல் இருக்குது அப்படின்னாரு. பேருந்து அப்படின்னு. அப்போ அந்த சின்னதாக இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் மினி பஸ் என்ன சொல்லினார், அதுக்கு பேர் சிற்றுந்து. காருக்கு என்ன சொல்லிங்கன்னா மகிழுந்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் பேரை சொல்லிட்டு வந்தேன். ரயிலுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னாரு. தொடர் வண்டின்னு சொல்லலாம் அல்லது புகை வண்டின்னு சொல்லலாம். புகை வண்டிங்கிறது முந்தைய காலத்தில் கரி என்ஜினில் போகும்போது அது புகை வண்டியாக அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போ அதெல்லாம் மின்சாரத்துலேயும் டீசல்லையும் இயங்க வந்ததுக்கு பிறகு இப்போ அது தொடர் வண்டிங்கிற சொல்ல நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. அதை கேட்டு ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தது. இந்த மாதிரி சில சொற்களை எல்லாம், ஆங்கிலத்தின் சொற்களை எல்லாம் தமிழில் அதுக்கான பெயர்கள் இருக்கா அப்படின்லாம் கேட்டார். இது எல்லாம் எப்படி அரசு உருவாக்கி தருதா? ஏன்னா ஒவ்வொரு புது சொற்களும் கம்ப்யூட்டர், மொபைல், செல்ஃபோன் இந்த மாதிரி பல்வேறு விதமான பேரையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லாம் அரசு எப்படி உருவாக்கி தருதா, உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி தருதா அப்படின்னாரு. இல்லை, தமிழ் ஆர்வலர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களை விட, படித்த பட்டதாரிகளை விட, தமிழ் ஆசிரியர்களை விடவும் தமிழ் வளர்க்கறதுல அதிகமாக இருக்கிறது தமிழ் மக்கள். அதில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் தான் புது புது சொற்களை உருவாக்குறாங்க. குறிப்பாக ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்கங்கே அந்த நாட்டு குடியுரிமையோடும் அந்த நாட்டில் அகதிகளாகவும் அந்த நாட்டில் பிழைப்பு தேடியும் போயிருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தான் அதிகப்படியான சொற்களை உருவாக்குறாங்க. ஏன்னா ஒரு மண்ணை விட்டு வெளியில் போய் வாழக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கினுடைய சார்ந்திருக்கிற மொழிக்குமான ஒரு தொடர்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் தான் நவீன சொற்கள் பலதையும் உருவாக்குறது, நவீன தொழில்நுட்பங்களை
இணையதளம் வழியாக கொண்டு வரதில் முன்னிலையில் இருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பெரும் வழிகாட்டியாக இருக்கிறது ஈழத்தமிழர்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீண்ட நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்ததுக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விட்டார். என்னையா ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே இரவு நேரத்தில் தான். அவருடைய முகபாவனைகள் எப்படி இருக்குது, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது எல்லாமே லேசான வெளிச்சத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிற பக்கத்தில் அடுப்பெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வெளிச்சத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, இரவு நேரம்னாலுமே நம்ம முகத்தோட முகம் பழகிட்டா முகத்தினுடைய உணர்வுகள் தெரியலனாலும் முகத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெருமூச்சு விட்டார். என்னையா ஏதோ சொல்ல வர்றீங்க சொல்லுங்கய்யா அப்படின்னு. உங்களுக்கு இருக்கிற மாதிரி கன்னடத்திலும் பல சொற்கள் புதிதாக உருவாகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆனால் கர்நாடகாவும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற ஆர்வலர்களும் கர்நாடக அரசும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். உள்ளபடியாக அப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுகளும் நம்மளை போன்று இருக்கிற மக்கள் ஆர்வலர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சா அந்த கோரிக்கை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க. அதுக்கான ஒரு நெருக்கதலை கொடுத்தோம்னா அவங்க செய்வாங்க. அவங்களாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு. உண்மைதாங்க அப்படின்னாரு. புதிய புதிய பொருள்கள் உருவாக அதற்கான சொற்களை தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி வல்லுநர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உருவாக்குறாங்கிற மாதிரி கர்நாடகாவில் யாரும் அவ்வளோ ஆர்வம் காட்டி உருவாக்குறது இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொன்னார். ஏன் நீங்கள் அதையெல்லாம் முன்னெடுக்கலாமே? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கன்னட மொழி புலவர்கள் இவங்களையெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைத்து செய்யலாமே அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு அமைப்பை நான் தொடங்கி கொஞ்சம் கொண்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் நான் திரைக்கலைஞனாக இருக்கிறதுனால என்னுடைய ரசிகர்கள் எல்லாமே திரை சார்ந்த விஷயங்கள் தான் போகிறாங்களே தவிர மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்கள நான் கொண்டு போக முடியல. ஒருவேளை நான் படித்த பட்டதாரியாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு திரைப்படத்துக்கு வந்திருந்தேன்னா அந்த மாதிரி கொண்டு போக முடியும். நான் பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத ஒரு நபராக இருக்கிறதுனால எனக்கு கன்னட மொழியை வளர்த்தணும், கன்னட மக்கள் எல்லாருமே கன்னடம் பேச வைக்கணுங்கிற ஆர்வம் இருக்கோ தவிர அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்கான வழிகாட்டுதல் இல்லை. அதுக்காக ஒரு அமைப்பையும் தொடங்கி அந்த அமைப்போடு நான் கொஞ்சம் காலங்கள் பயணித்தேன். ஆனால் என்னுடைய ரசிகர்கள் என்மேல் இருக்கிற ஆர்வத்தின் அடிப்படையிலும் நான் பேசக்கூடிய மொழி கன்னட மொழியை நம்ம முதன்மையாக நினைக்கணுங்கிற முதன்மையாக கொண்டு வரங்கிற வேகத்திலும் நானே விரும்பாத சில செயல்களில் ஈடுபட்டுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் அதை நான் ஒரு கட்டத்தில் நிறுத்திக்கிட்டேன். எனக்கும் வயசாகிட்டுது, தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்துட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு ஒரு விஷயத்தை சொன்னார். தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு புலவர் இருந்தார். அவருக்கு நீங்கள் என்ன மாதிரி பட்டப்பெயர் வச்சுருக்கீங்கன்னாரு. தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் அவரை தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு பேரும் புகழும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் கர்நாடகாவிலும் சர்வஞர் என்ற ஒரு புலவர் இருந்தார். அவர் கன்னட மொழியில் மிக அற்புதமான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரா தமிழ் மக்கள் நீங்கள் போற்றி வணங்கி அவரை வழிபடுறீங்களோ, அவருடைய கொள்கைப்படி நடக்கிறீங்களோ, அவருடைய குரலை பின்பற்றுறீங்களோ, அந்த மாதிரி கர்நாடகாவிலும் சர்வஞருடைய புகழும் பொருளும் அவருடைய பொருள் பதிந்த பாடல்களும் முக்கியத்துவமானது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அதை பெரிய அளவில் எடுத்துக்கிறது இல்லை, அரசும் அதை முன்னிலைப்படுத்துறதில்ல. இதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. திருவள்ளுவருக்கு இருக்கிற செல்வாக்கும் திருவள்ளுவரை தமிழ் மக்கள் கொண்டாடுவதை பார்க்கும்போது எனக்கு கன்னட மக்கள் மேலே எனக்கு ஒரு பொறாமை வருது. ஏன் நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோம், கன்னட மக்கள் இதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னாரு. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாளையோ பிறந்த நாளையோ ஒரு விழாவாக எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாமே, அது செஞ்சிங்கனாவே அது எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிங்கிறத பற்றி பேசணும். கொஞ்சம் யோசித்தார். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னார், நீங்கள் பழங்களுக்கெல்லாம் என்கிட்ட பேரை கேட்டார். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, இந்த மாதிரி பழங்களுக்கெல்லாம் பேரை கேட்டார். நம்ம படிக்கிற நூல்களுக்கான, வகுப்புகளுக்கான, இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்கள் எல்லாம் கேட்டார். எல்லாமுக்குமே தமிழ் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெருமூச்சு விடுறாரு. பெருமூச்சு விட்டுட்டு கர்நாடகாவில் இந்த மாதிரியான எல்லா பொருள்களுக்குமான கன்னட சொற்கள் இல்லாமல் போயிட்டுது. சில சொற்கள் இருக்குதாங்கிறதே தெரியல. ஒரு சில சொற்கள் வழக்கத்திலிருந்து ஒரு 20-30 ஆண்டுகளாக வழக்கொழிந்து பிறன்மொழி சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னாரு. எனக்கு புரியலை என்னையா அப்படின்னு. அப்போது சொன்னார், கர்நாடகாவுடைய வடபகுதியில் இருக்கிற பெல்காம் குல்பர்கா பகுதியில் மகாராஷ்டிராவை சேர்ந்த மக்கள் அதிகமாக வாழ்ந்து அந்த மக்களோட தொடர்பு இருக்கிறனால அங்கே இருக்கிற மக்கள் கன்னடமும் மராத்தியும் கலந்த ஒரு மாதிரியான கன்னடத்தை பேசுகிறாங்க. பெங்களூருக்கு கிழக்கு மற்றும் வடக்கில் இருக்கக்கூடிய பெல்லாரி, ராய்ச்சூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள் எல்லாமே தெலுங்கு மக்களோடு சேர்ந்து தெலுங்கும் கன்னடமும் சேர்ந்த ஒரு புது மாதிரியான ஒரு மொழியை பேசுகிறாங்க. பெங்களூருக்கு தெற்கு மைசூர் வரைக்குமான இந்த நிலப்பரப்பு முழுவதுமே தமிழும் கன்னடமும் கலந்த ஒரு மாதிரியான பேச்சை பேசி இவங்க ஒரு
புது அகராதியான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குடகு, மங்களூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா மேற்கு கர்நாடகா பக்கத்தில் மலையாளமும் கன்னடமும் கலந்த மலையாள மக்கள் அங்கே மிகுதியாக குடியேறி அவங்க வாழ்ந்து பயிர் பண்ணி விவசாயம் செஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறனால அங்கே இருக்கிறவங்க மலையாளமும் கன்னடமும் கலந்த ஒரு மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்துகிறாங்க. பெங்களூருடைய மேற்கு, மங்களூருடைய கிழக்கு, இந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் வடக்கிருந்து வந்து குடியேறின பல வெவ்வேறு சமூகத்தினர் அவங்க ஒரு மாதிரியான கன்னடத்தை பேசுகிறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகாவில் எந்த இடத்துலையுமே முழுமையான கன்னடத்தை யாரும் பேசுகிறதில்ல. அதை எப்படியாவது ஒரு வகையில் முழுக்க கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் தூய கன்னடத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை செய்கிறேன். அது எனக்கு பல்வேறு விதமான சிக்கல்களால் அதை செய்ய முடியல. இது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குதுங்க அப்படின்னாரு. அப்படி அதை தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னார், நான் சின்ன பையனாக இருந்த காலகட்டங்களில், அதாவது 1950, 55, 60 அந்த காலகட்டங்களில் எங்கள் ஊரில் இருந்த பெரும்பாலானோர் தக்காளி பழத்தை ஒரு கன்னட சொல்லில் தான் கூப்பிடுவாங்க. அந்த பேரை சொல்லி தான் அதுக்கு தக்காளி பழத்தை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி கர்நாடகாவுடைய ஒட்டுமொத்த பகுதி எங்கே போனீங்கன்னாலும் நகரத்தில் இருக்கிறவங்க டொமோட்டோ அப்படிம்பாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க டொம்டா அப்படிம்பாங்க, டொமேட்டா அப்படிம்பாங்க. எல்லாருமே தக்காளியை ஆங்கில பெயரான டொமோட்டோங்கிறதுனுடைய வெவ்வேறு உச்சரிப்புகள் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கு கன்னடத்தில் ஒரு நல்ல பெயர் இருந்தது, அதுவும் இன்றைக்கி வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே இந்தியிலிருந்து வந்த ஆளுக்கட்டை அப்படிங்கிற பேரை தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பஸ்ஸு, லாரி, காரு, பைக்கு, சைக்கிளு, ரயில், விமானம் எல்லாத்துக்கும் இந்தியில் இருக்கக்கூடிய காடி அப்படிங்கிற ஒரே ஒரு பேரை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பேச்சு வழக்கில் ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மிதிவண்டி, மகிழுந்து, சிற்றுந்து, பேருந்து, இப்படி பேர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எங்கள் ஊரில் வச்சு அழைக்காமல் அதை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் விட்டுட்டோம். அது எனக்கு வருத்தமாக இருக்குது. இதையெல்லாம் கொண்டுட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் இதில் கொஞ்சம் தீவிரமாக வேகம் காட்டிடுறாங்க. அதே மாதிரி இது ஒரு பக்கம் எங்களுடைய மொழி வழக்கெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. மொழி வழக்கெல்லாம் மாறி போச்சு. மொழி சிலது பேர் பழக்கத்திலேருந்து மாறுபட்டு போயிட்டுது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வரும்போது அப்புறம் முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, தக்காளி என்ன பேரில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அப்படின்னு, கூதேகன்னு அப்படிங்கிற பேரில் நாங்கள் தக்காளி சொல்லுவோம். அதுதான் முழுமையான கன்னட சொல். இப்போ தமிழ்லேருந்து நீங்கள் பேசக்கூடிய ஈருள்ளி அப்படிங்கிறத நாங்களும் ஈருள்ளின்னு சொல்கிறோம். பூண்டு, வெள்ளைப்பூண்டை வந்து நாங்கள் பெல்லுள்ளிங்கிறோம். அதுவும் எங்களுடைய தாய் சொல்லான தமிழ் மொழியிலிருந்து பேசக்கூடிய சொல் அப்படிங்கிறதுல எனக்கு அதில் சிறுமை கிடையாது. ஏன்னா ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி உருவாகும் போது அதிலிருந்து பல தாய் சொற்களை வேறு சொற்களாக வச்சு வரும். அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயந்தான். ஆனால் நம்ம மண்ணோடும் நம்மோடும் தொடர்பில் இருந்த கூதேகன்னுங்கிற பேர் இன்றைக்கி நடைமுறையிலே எல்லாம் போச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கு இருந்த பேரும் முழுக்க அழிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி ஆளுக்கட்டைங்கிற ஹிந்தி பேரை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கான். இது எல்லாமே என்னை பாதிக்கிற ஒரு செயலாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சிக்கலுக்குரிய செய்தின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களில் 70% பேருக்கு போதிய அளவுக்கு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. ஆரம்ப நிலை கல்வியை தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருக்காங்க. எந்த விஷயத்திலும் என்னென்ன மாதிரியான உள்நோக்கத்தோடு ஒரு விஷயம் பேசப்படுதுங்கிற புரிஞ்சுக்கிற திறன் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் மற்ற இந்தியாவுடைய பிற பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற வேறு சமூகத்தினர் கர்நாடகாவில் இருக்கிற பெரும்பாலான தொழில்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் முழுக்கவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டுது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவனாகவும் சிறு சிறு நிறுவனங்களை நடத்தக்கூடியவனாகவும் கூலி தொழிலாளியாகவும் தான் எங்கள் சமூகம் இருந்துகிட்ருக்கு. எங்கள் சமூகத்தின் மீது வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்தவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையிலிருந்து எங்கள் மக்களை மாற்றணும்னு நினைக்கிற அந்த மாற்றங்கிறது அடிப்படை ஆரம்ப படிப்பில் இருந்து தான் வரணுமா தவிர அடுத்த கட்டத்துக்கு வர முடியாதுங்கிறது எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டுது. இதுதான் நான் சொல்கிற என்னுடைய விருப்பம். என்ன, என் மாநில மக்கள் என் மாநில மொழியான கன்னடத்தை பேசணும். பிற மொழி கலப்பில்லாத கன்னடத்தில் எல்லாரும் பேசி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மாநில மக்கள் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டிருக்கிற என் மாநில மக்கள் பெரிய தொழிலதிபர்களும் அவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்காக வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க பணியாளர்களாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வெளி மாநிலத்திலும் வந்திருக்கிற பலர் இங்கே தொழில் தொடங்கி பெரும் செல்வந்தர்களாக தொழிலதிபர்களாக இருந்து கன்னட மக்கள் அவங்ககிட்ட வேலை செய்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் கன்னடர்களுக்கு கன்னடமே எங்கள் தாய்மொழி, கன்னடம் தான் எங்களுடைய ஆட்சி மொழி, கன்னடம் வளரணும் அப்படின்னு நான் ஒரு முழக்கத்தை முன் வச்சு கொண்டு வந்தேன். என் தாய் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். அது வரைக்கும் என்னுடைய மனசிலோட கர்நாடகாவில் குறிப்பாக அந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனையானாலும் தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா
நடிகர் ராஜ்குமாருடைய ரசிகர்கள் முன்னால் இருப்பாங்க, இவரும் ஒரு கன்னட வெறியராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் அந்த காலகட்டங்களில் அந்த சமூகம் சார்ந்த ஊடகங்களில் பார்த்த செய்திகள்லாம் தெரிஞ்சிருந்தது. அப்போ முழுமையாக தெரிஞ்சது, உள்ளபடியே நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கன்னட மொழியினுடைய ஒரு பற்றாளர், கன்னட மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து கன்னடத்தை கர்நாடகா முழுக்க பேசணும்னு விரும்பின ஒரு மனிதர், அவ்வளோதான். அதே மாதிரி கர்நாடகாவினுடைய பெரும் தொழில்கள் எல்லாமே கன்னட மக்கள்கிட்ட இருக்கணும். ஒரு மொழியின் மீதும் ஒரு மாநிலத்தின் மீதும் ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் மீதும் பற்றோடு வாழ்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இதை அந்த காலகட்டங்களில் நான் வெளியில் வந்தோடனே நான் பணியாற்றின நிறுவனத்தின் வாயிலாக செய்தியாகவும் எழுதி வெளியிட்டேன். இதை என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 3ஆம் தொகுதி நூலையும் நான் எழுதி வெளியிட்டிருந்தேன். இந்த அளவில் தான் நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கன்னட மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடணுங்கிற நோக்கத்தோடு வாழ்ந்தார். ஆனால் இன்னும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய நோக்கங்களையும் கர்நாடக மக்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சிறு சிறு சலசலப்புகள், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை அல்லது காவேரி நதிநீர் பிரச்சனை ஆனாலும் கர்நாடகாவில் உடனடியாக தமிழகத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு கிளம்பி அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு பதட்டமான சூழ்நிலை கொண்டுட்டு போகிறதுங்கிறது ஆரோக்கியமானதாக நான் நினைக்கல. இது ஒரு மக்களுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த பின்னடைவை நோக்கி கொண்டு போகிற செயலாக தான் பார்க்கணும். உள்ளபடியே நடிகர் ராஜ்குமார் அவர்கள் விரும்பின மாதிரி நிறைய நூல்களை நீங்கள் படிக்கணும். தமிழ் மொழியில் எப்படி புது பொருள்கள் வருவதற்கு முன்பாகவே, வருவந்த உடனே அல்லது வந்த சில நாள்களுக்குள்ளாகவே அதற்கான தமிழ் சொற்கள் உருவாக்கப்படுதோ அதுபோலவே கர்நாடகாவிலும் கன்னட மொழி வல்லுநர்கள், மொழி ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து கன்னடத்தில் இருக்கக்கூடிய பழம் கன்னட சொற்களை எல்லாமே நீங்கள் நடைமுறை கொண்டு வாங்க. புதிய பொருட்கள் கண்டுபிடிச்சு சந்தைக்கு வந்து மக்களுடைய புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அதுக்கான சொற்களை உருவாக்குறதுக்கான ஒரு தனி அமைப்பு உருவாக்குங்க. அதன் மூலம் கன்னடம் வளரும். கன்னடமும் தமிழும் யார் முதல்ல வந்தது யார் பின்னால் வந்ததுங்கிற சண்டை நமக்குள் இப்போது தேவையில்லாதது. அது சர்வதேச மொழி சார்ந்த அறிஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க இதுக்கான வழிகாட்டுவாங்க. எது முதலில் வந்திருந்தாலும் எது பின்னால் வந்திருந்தாலும் ரெண்டும் ஒரு தாயின் பிள்ளைகள். அந்த அளவில் தான் தமிழும் கன்னடமும், தமிழும் மலையாளமும், தமிழும் தெலுங்கும் ஒரு திராவிட மொழி குடும்பத்தினுடைய பல்வேறு கூறுகள். அக்காவுக்கு ஒரு வயசு கூட இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு வயசு குறையாக இருக்கும். இந்த அளவில் தான் தமிழுக்கும் கன்னடத்துக்குமான வயது வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர யார் மூத்தவர் அப்படிங்கிற சண்டைக்குள்ளே நம்ம இப்போ போக தேவையில்லை. அதே மாதிரி கன்னட மக்கள் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. குறிப்பாக காவிரியில் தண்ணீர் விடுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த தண்ணீர் என்பது மக்களுடைய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒரு அவசிய தேவையான பொருள். அதாவது கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை தண்ணீர் தான் முழுக்க தமிழகத்தை செல்வ செழிப்பான ஒரு பகுதியாக மாற்றிட்டு இருக்குது. இது யார் கேட்டாலும் யார் சொன்னாலும் அதுதான் உண்மை. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தண்ணீர் தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கே பத்தலை அப்படிங்கிறதும் வழக்கமாக உங்களுக்கு பற்றாமல் இருக்கும்போது நாங்கள் அதுக்காக சண்டை போட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு விட வேண்டிய அந்த உரிமை நீர் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் ஒரு கலவரம், ஒரு வன்முறை, ஒரு தேவையில்லாத விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் ஏற்படுது. இதுக்கு கன்னட மக்களும் காரணம் அல்ல, தமிழ் மக்களும் காரணம் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையிலும், குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு மாநில மக்களுக்கு இடையிலும் நிரந்தரமான ஒரு பகையை உருவாக்கி வச்சிருப்பது அவங்களுடைய அரசியல் லாபத்துக்கான ஒரு விதையாக பார்த்துட்ருக்காங்க. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. உள்ளபடியே உங்களுடைய மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு போகின்ற ஒரு தண்ணி. அதுதான் உங்களுக்கும் தெரியும், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தண்ணீருக்குள் மணல் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு வர்றது ஓராண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் மணல் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய குடும்பங்களுக்கும் சட்டை பைக்கும் போயிட்டுருக்குது. இது உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை கர்நாடகாவில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் இதுவரை கேட்கவில்லை. ஏன்னா தண்ணியோடு சேர்ந்து மணலும் வருது. அந்த மணல் எங்களுடைய மண்ணில் கொஞ்சம் கூட விளைஞ்சு வராமல் முழுக்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அது போயிட்டுருக்குது. அது அதிகாரிகள் எல்லாருமே அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரில் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு மணல் உங்கள் ஊரில் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மணலில் பாதியை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய உரிமைன்னு சொல்லலாம். ஆனால் தண்ணியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பயனற்ற சொல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தண்ணிக்குள்ள
மதிப்பு கிடையாது, அது கடலுக்கு போய் சேர்றது. ஆனால் அதுக்குள்ளே வரக்கூடிய மணலில் மதிப்புடையது. அந்த மதிப்பை நீங்கள் கேட்டுவாங்க. அதை நான் தவறுன்னு சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் வனத்துறை காடுகளை அவ்வளவு நேர்த்தியாக வளர்த்துறாங்க, காடுகளை பாதுகாக்கிறாங்க. அந்த காடுகள் மலை ஈர்ப்பு மையங்களாக மாறி வங்காள விரிகுடாவிலிருந்து வரக்கூடிய காற்றையும் அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றையும் மழையாக மாற்றி தன்னுள் பெற்று அதை கர்நாடக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரித்து கொடுக்குது. அந்த வனத்துறை அந்த காட்டை எப்படி கர்நாடக அரசு பராமரிக்குதோ அந்த பராமரிப்பில் ஒரு பகுதி செலவை நம்ம ஏற்று செய்கிறதுல எந்த விதத்திலும் தப்பு கிடையாது. ஆண்டொன்றுக்கு ஒரு 100 கோடி ரூபாயோ 200 கோடி ரூபாயோ தமிழ்நாடு அரசு கர்நாடக வனத்துறையினுடைய மேம்பாட்டுக்கு ஒதுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கான மழையை அந்த மண் தான் பெற்றுக் கொடுக்குது, அந்த மரங்கள் தான் பெற்றுக் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு கைமாறாக ஒரு நன்றி கடனாக நம்ம அந்த வேலையை செய்யணும். ஆனால் நம்ம அரசு முழுக்க காடு வளர்ப்பு என்கின்ற பேரில் நம்ம ஊரில் காட்டையும் வளர்க்காமல் அதிகாரிகளுடைய வயறு வளர்க்குறதுக்காகத்தான் அந்த தொகையை செலவிட்டு இருக்காங்க. அதில் அரசியல்வாதிகளும் பெரும்பகுதியை சாப்பிட்றாங்க. ஆனால் உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய மழை வளத்துக்காக தண்ணீருக்காக நம்ம ஏதாவது செலவு செய்யணும்னா அது கர்நாடக வனத்துறைக்கு, குறிப்பாக காவேரியினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நம்ம செலவு செய்யலாம். இதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த இடத்துல நானும் ஒரு கலைஞனாக, ஒரு எழுத்தாளனாக, தமிழ் கன்னடம் அப்படிங்கிற அந்த எல்லைகளை கடந்த ஒரு பொது மனிதனாக தான் இருக்கிறேன். கர்நாடகாவிலிருந்து நான் பல விஷயங்களை தமிழ் மக்கள் கற்றுக்கணும்னு சொல்லுவேன். வேளாண்மையினுடைய மேம்பாடு, மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கன்னட மக்களுடைய முதல் வார்த்தையை நம்மகிட்ட பேசும்போது நமஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு ಊಟ ಆಯ್ತಾ அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற வார்த்தை உலகத்தில் வேறு யாருமே முதல் வார்த்தையை கேட்குறது கர்நாடகாவில் மட்டும்தான். அத்தனை மக்களுமே முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான். இந்த அன்பான ஒரு சொல் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இப்போ யாரும் கேட்குறதில்ல. ஆனால் கர்நாடக மக்கள் இன்றளவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி எந்த இடத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் வந்திருக்குன்னு சொல்லி கர்நாடகாவுடைய ஒரு கிராம பகுதிக்கு போனோம்னா தான் உட்கார்ந்துருக்கிற இருக்கையை விட்டு கொடுத்து நீங்கள் உட்காருன்னு சொல்லக்கூடிய பண்பை நம்ம அந்த மக்கள்கிட்ட பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் வேணும்னா 1 மணி நேரத்துக்குள்ளாக கர்நாடகாவுடைய எந்த பகுதிக்கு போய் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கனாலும் விவசாயத்தின் செய்கிறதுக்கு நிலம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய விவசாய நேர்த்தி அவங்கள பெய்சிலிருக்க வைக்குது. ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நம்ம மக்கள் அங்கே இருந்ததுக்கு பிறகு அந்த நிலத்தையே சொந்தமாக வாங்குற அளவுக்கு இவங்களுடைய வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கிறாங்க. இந்த வகையில் இது மட்டுமல்ல, பல வகையில் கன்னட மக்கள் தமிழ் மக்களை மிகவும் நேசிக்கின்ற ஒருத்தராக இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் மக்களும் அங்கே இருக்கிற எல்லாருமே கன்னட மக்களோடு அண்ணன் தம்பிகளாக தான் இணைந்து பழகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேவையில்லாத அரசியல் காரணங்களுக்காக அங்கே இருக்கிற சில அமைப்புகளும் இங்கே இருக்கிற சில அமைப்புகளும் இந்த மக்களை ஏமாற்றி மக்களை சுரண்டி மக்களுக்கு துரோகம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளும் தான் தமிழ் கன்னடம் அப்படிங்கிற 2 மொழிக்கும் தமிழர் கன்னடர் அப்படிங்கிற 2 இனத்துக்கும் இடையில் ஒரு தீராத பகை உருவாகிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமானதல்ல. இது நம்மை முட்டாளாக்குறதுக்காக அரசுகள் செய்கிற வேலை, அரசியல்வாதிகள் செய்கிற வேலைங்கிறத 2 சமூக மக்களுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், நாம் ஒரு தாய் மக்கள், ஒரு தாய்க்கு பிறந்த அக்கா தங்கை, அவங்களுக்குள்ளே பிறந்திருக்கிற மக்கள் நம்ம எல்லாமே சகோதரர்கள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4மே திராவிட மொழி குடும்பத்தில் ஒரு தாயின் மக்களாக தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கங்க. அதே மாதிரி நான் மீண்டும் ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். கர்நாடகாவில் எந்த பகுதிக்கு போனாலும் நமஸ்காரம் சுவாமி, நமஸ்காரம் அண்ணா, நமஸ்காரம் அப்படிங்கிறதான் முதல் வார்த்தையாக நீங்கள் பேசுகிறீங்க. நமஸ்காரம் என்பது கன்னடம் அல்ல, வந்தனம் என்பதே கன்னடம். நீங்கள் முதல் வேலையாக கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சகோதரர்களுமே உங்களுடைய தாய்மொழி கன்னடத்தை முழுமையாக பேச ஆரம்பிங்க. நமஸ்காரங்கிற வார்த்தையை ஒதுக்கி வச்சுட்டு, அது நம்மை ஏமாற்ற வந்த ஒரு கும்பல் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல வந்தனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. நடிகர் கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் என்று சொன்ன அந்த சர்ச்சையிலிருந்து கொஞ்சம் விடுபடுவோம். முழுக்க கன்னட மக்கள் எல்லோருமே தூய்மையான சுத்தமான கன்னட சொற்களை பயன்படுத்தி பேசுங்க. இனிமேலாவது நமஸ்காரம் என்று வேறெங்கோ இருந்து வந்த அந்த சொல்லை ஒழித்துவிட்டு வந்தனம் என்ற கன்னட சொல்லை பயன்படுத்துங்கள். நாளும் ஒரு புது சொல்லை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க. 10-15 ஆண்டுகளுக்குள்ளாகவே கன்னடம் உலகினுடைய தலை சிறந்த மொழிகளில் ஒரு மொழியாக வரும், வளரணும். அந்தளவுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.